Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல் உலகமெங்கும். Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. Hi. Welcome. சூப்பர் பயங்கரமாக உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. நாங்களே வந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் சீரியல் ஆரம்பிக்க போகுது. சர்ப்ரைஸாக போய் இறங்குறோம். அவங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் வீடு, பட் எங்கன்றது தெரியல. நமக்கு இங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் தான் இந்த 3rd வீடு. ஓகே ஓகே போலாம். போய் பார்க்குறோம் என்னென்ன சொல்கிறாங்கன்றத. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்ன நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இவங்க சர்ப்ரைஸாக அவங்க சர்ப்ரைஸாக ரியாக்ஷன் பார்க்கணும்ல. அந்த தாலி கட்டிடுவாரா இல்லை கட்டாமல் இருப்பாரா? கட்ட முடியாது. ஏன்? சாமி இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு கூட துணையா. அவன் எனக்கு இப்போதான் தெரியுது இவங்களையே வீட்டில் திட்டுறாங்கன்னு எதுவும் பண்ணாமல் சீரியலுக்குள்ளே முழுகிட்டாங்க அம்மா. எல்லா வீட்லையுமே போய் பார்க்க போனால் அதுதான் ஓடிங்க இருக்கும் இந்த டயத்தில். ஆமாம் சூப்பருங்க. வரப்போ அதே மாதிரி 9 மணிக்கு பார்க்க போனால் அதே மாதிரி தான் அந்த எல்லா வீட்லையும் இந்த சீரியல் ஓடிட்டு இருக்கும். ஆமாம் ஓடி இருக்கும். ஓகே, என்ன சின்ன மருமகள் ஃபேன்ஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக 108 அம்மன் பேர் இருக்கும். அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண நான் உட்காந்து. ஹலோ சிஸ்டர், நீங்கள் எந்த ஊர்? சென்னை. சென்னை. சரி, எப்படி இந்த சீரியல் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு? காலேஜ் படிக்கும்போது இந்த ரீல்ஸ் வீடியோலாம் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த ஆஃபர் வந்துச்சு, அப்படியே போயிட்டேன். எங்களுக்கு ஏதாவது எனக்கு டீ காஃபி ஏதாவது எனக்கு போட்டது. ஆனால் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் போட போகிறது இல்லை, தமிழ் செல்வி நம்மளுக்கு எனக்காக போட்டு தர போகிறாங்க. பற்ற வச்சிடலாமா? ஓகேங்க. தண்ணி ஊற்றி போடுவீங்களா ஊற்றாம போடுவீங்களா? கொஞ்சம் தாங்க. நீங்க கேக்குற மிக்சிங்கை பார்த்தா எல்லாரும் என்ன பாக்குறீங்களே. நான் ஒரு விதமா டீ போடுவேன். ஐயோ கவுண்டிங் விட்டேன். நான் எத்தனை ஸ்பூன் போட்டேன்னு மறந்துட்டு. எத்தனை ஸ்பூன் போதுமாமா? போதாம்மா, எங்க ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு, நீ பாட்டு சர்க்கரை அள்ளி கொட்டிடாத. உங்களுக்கு தெரியுமா, சீரியல் நடிக்கிற பொண்ணுங்களுக்கு சில பிளஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கல்யாணத்துல என்னென்ன சாரி எல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் வந்து முன்னாடியே நடிச்சு ட்ரையல் பாத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் நின்று போற கல்யாணம் அதுக்கு ரெட் போட்டேன், ஒரிஜினல் கல்யாணத்துக்கு வயலட் போட்டேன், ப்ரோமோக்குள்ள கல்யாணத்துல வந்து ப்ளூ போட்டேன். 3 கலர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்தாச்சு. வந்து என் கல்யாணத்துக்கு நான் என்ன கலர் சாரி போடணும்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அவங்க இந்த கல்யாண பொண்ணா அதுவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க குடிக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க. நாங்க வெளியே கூட போய் டீ குடிப்போம். உங்களுக்காக நான் போட்டு தந்திருக்கேன். ஏதோ வீட்டுக்குள்ள போய் திருடுற மாதிரியே இருக்குங்க. திருட போற மாதிரியே இருக்கு. ஆமா, இல்லை நாங்கள் வந்து டிவிலேருந்து வந்திருக்கோம். சீரியல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்றத ஒரு வீடாக எடுத்துகிட்டு இருக்கோம். உள்ளே வரலாமா? ஓகே. இங்கே பாருங்கள், இப்பயும் அவங்க விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க? சின்ன மருமகள் சீரியல் தான் பார்த்துங்க. ரெகுலராக பார்ப்பீங்களா? ஃபேமிலியே? யாரெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு அதில்? அதில் வந்து தமிழ் செல்வி நடிக்கிறாங்க பாருங்க, தமிழ் கேரக்டரு, அவங்க பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். மெயின் அவங்க தான். சூப்பரு. ஆமாம், சமங்க. நீங்கள் எவ்வளோ நாள் பார்ப்பீங்க அந்த சீரியலு? ஓகே, நீங்கள் எவ்வளோ நாள் பார்ப்பீங்க அந்த சீரியல்? நைட்டில் பார்ப்போம். ஒரு இப்போ பகலில் கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம். உங்களுக்கு வந்து யார் பிடிக்கும் இந்த சீரியலில்? இந்த சின்ன மருமகம். சின்ன மருமகம் அவங்கள தான் பிடிக்குமா? உங்கள் மருமக மாதிரி சொல்கிறீங்க உரிமையா? ஃபுல்லாக அவ்வளோ உரிமையாக. நீங்கங்க? நாங்களும் பார்ப்போம். டெய்லியும் 9:30க்கு போடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அதான் நாங்கள் வந்து ரெகுலராக எல்லார் வீட்டுக்கு போயிட்டு சீரியல்லாம் வந்து ஓகே 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 அதான் நாடகத்தில் பார்த்துருக்குறோம். நாடகத்தில் சீரியலில் பார்த்துருக்குறோம். மருமகள் சீரியலில் பார்த்துருக்குறோம்.
டிவியில பார்த்துகள் இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து டிவியில் பார்க்குறோம். அதிர்ச்சியா இருக்கா? பார்த்தீங்கப்பா, இதான் வித்தியாசம். டிவியில் பார்க்கறது நம்ம டிவியில் டிவியில் பார்த்தோம். பார்க்குறவங்க இங்கே வந்து நிற்கிறாங்களா அசாதன்னு நானும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் வந்து லக்கியா சூஸ் பண்ணியிருக்கோம். ஆ ஒரு யாரு நீங்க நீங்க தான் லக்கி வின்னர். அப்படியா? உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸ்பெஷலா. நான் இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது இப்படி. அதாவது நாங்க வந்து செக் பண்ணோம் யார் அதிக நேரம் விஜய் டிவி இந்த டைம்ல பாக்குறாங்கன்னு. உங்க வீடு தான் அதிகம், ஒரு நாள் கூட விடாம சின்ன மருமகன் சீரியல் பார்த்துருக்கீங்க. ஆமாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, வந்து கேக்குறேன் எல்லாரும் உங்க கேரக்டர் தான் ஆமா, பிடிச்சிருக்கேன். வெளிய இருந்து நான் கேட்டுட்டு தமிழ் தமிழ் தமிழ்ன்றாங்க. செம்மையா ஓகே. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆர்கானிக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறது. உங்களுக்கு வேற என்ன வேற பிடிச்சிருக்கு சொல்றீங்க. நாங்கள் அங்கே பார்த்து நடக்கிறோம் இல்லை, அதான் என் அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது நாடகத்தில் இருக்கிறவங்க என்னங்க மேஜிக்கா இருக்கு, டிவியில இருக்கிறவங்க நேர்ல பாக்குறோம் அப்படின்றாங்க. அவங்க ரொம்ப உரிமையா சொன்னாங்க. எந்த கேட்பேன் இந்த சின்ன மருமகன் அவங்க தான் பிடிக்கும், அதான் பிடிக்கும். கேட்டுருந்துச்சா உங்களுக்கு? கேட்டுச்சு. அதாவதுங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ள சர்ப்ரைஸா வரோன்ட்டு திருடுற மாதிரி வந்துட்டு இருந்தோம் நாங்க. கதவு பொறுமையா திறந்து காலிங் பெல் அடிச்சு நாங்கள் இதை தான் உட்காந்து பார்த்துக்கிறோம். பார்த்தா அப்படி யார் கழுத்து தட்டுறாங்களேன்னு வந்து தரல நான். எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு இவங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ வந்து ஸ்வேதா உங்களோட சீரியல் பார்க்குற அந்த ஒரு அனுபவமே செமையாக இருக்குது. பட் என்னன்னா வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால மியூட் போட்டோம், கடுப்பாயிட்டாங்க எல்லாம். முக்கியமான சீன் முக்கியமான சீன். ஆமாம். முக்கியமான சீன் அவங்க நீங்க நகருங்க முதல்ல கேமராவெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சீரியல் அவங்க அதான் சொல்கிறாங்க. இங்கே கேமுக்கு பின்னாடி வந்து சீரியல் ஓடிட்டு இருக்கு, நான் அதை பார்க்குறேன் அப்படின்றாங்க அவங்க. ஓகே என்னங்க ஆமாண்டு உண்மையாகவே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு கேட்டே தெரிஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட. சரி. எனக்குன்னா நீங்கள் கேட்கணுமா சீரியல்ல இருந்து? இல்லை இல்லை நீங்களே சொல்லுங்க. கதை நீங்க வந்து எப்படி இவங்க- கதையை நானே சொல்லிடுறது. அடுத்த எபிசோட் என்ன நடக்கணும். சரிம்மா. சரிம்மாவா அப்புறம் அவங்க சீரியல் எடுக்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்னீங்களே தமிழ் கேரக்டர் பிடிக்கும்ட்டு, இவங்களை நேரில் பார்த்தா ஏதாவது கேட்கணும்னு வச்சுருப்பீங்க. அந்த கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஏன் சொன்னீங்களே உரிமையாக சொன்னீங்களே அவங்கள தான் பிடிக்கும்னு ஆமா, சொல்லிருந்தீங்களே, அவங்களாம் பிடிக்கும். அவங்க நடிப்பு என்னென்ன பிடிக்கும் அதை சொல்லுங்க. இது சின்ன மருமை பிடிக்கும். அந்த சண்டை போகிறது தான் எனக்கு பிடிக்காது, மீதெல்லாம் இவங்க பிடிக்கும். சண்டை போடுறது தான் பிடிக்காதா? அந்த எந்த நாடகத்தில் பார்த்தாலும் அந்த சண்டைங்க போட்டுக்கிறாங்க, அது அடிச்சுக்கிறாங்க, பிடிக்காது. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்காது. மீதி பட் தமிழ் கேரக்டர் ப்ளே பண்ணதுல என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. எல்லாமே ம். சூப்பர். ஏதாவது பர்டிகுலர் எபிசோட் இருக்கா? ஏதாவது இந்த இந்த ஒரு நாள் இந்த எபிசோடு இந்த சீன் வந்து எனக்கு ஃபேவரட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நான் அதான் சொல்லிட்டேன் முதல்லயே. முதல்ல உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க சொல்லுங்க, உங்களுடைய ஃபேவரட் சீன் ஆஃப் ஸ்வேதா. இப்போ அவங்க கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதா? சீரியல் கதை கேட்குறீங்களா நீங்க? என்ன கேட்டீங்க திரும்ப கேளுங்க. இப்போ சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்குமா? இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எபிசோட்ல. ஓ இன்னைக்கு தான் அது வருதா? இன்னைக்கு நைட்டு அதை தான் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கோமா இப்போ நம்ம? இல்ல இல்ல இதுக்கு அடுத்து இன்னொன்று இது எண்டு முடிஞ்சதா இன்னைக்கு நைட்டு நடந்துடும். நைட்டு என்னவோ ஏதோ எங்க ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படி? இல்ல இல்ல நைட்டு பாத்துருங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது மிஸ் ஓகே வேற ஏதோ. சரி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எப்போ நடக்குமா நடக்காதா? ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம லேட்டா தானே போடுவோம். லேட்டாக தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போட்டுருவோம் நாங்கள். உங்களுக்கு தமிழ் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு. நடக்க விட்டுருவேன் நானு. நடக்க மாட்டீங்க, நடக்க விட மாட்டீங்க, ஏன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா அந்த பூஜையால வந்து கல்யாணம் நின்னு போயிடும். நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லுங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்க இந்த மாதிரி சொல்லுங்க, கதையில அவங்க மாத்திப்பாங்க. ஏதாச்சும் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா? நீங்க போயிட்டு அந்த இதுவும் கண்டுபிடிக்கலாம்ல, எப்படி யார் இது பண்ணாங்க அப்படி சொல்லி. எனக்கே தெரியல, நானே குழம்பி போயிருக்கேன். கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிருவேன் எப்படியோ. நானும் குழம்பி போய் தான் இருக்கேன் இங்கே அந்த மாதிரி. இல்ல இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது ஹீரோ வந்து கெடுத்துட்டாருன்னு ஒரு பழி போட்டிருப்பாங்க, அதை போய் நீங்க கண்டுபிடிக்கலாம் அதான். கேக்குறாங்க. நீங்க எப்பலேருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க சின்ன மருமகள் சீரியல்? நான் வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த எக்ஸாம் எல்லாம் எழுத போவாங்க பார்த்தீங்களா. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். அந்த ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிறாங்க. ஃபோன்லேயே பார்த்துருவோம், இவங்கெல்லாம் வீட்டில் பார்ப்பாங்க. எங்க இருந்தாலும் பார்த்துடுறது சின்ன மகள் சீரியல் விடாம. இப்போ என்னைக்காவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா, பார்க்காம விட்டுருக்கீங்களா? நான் வந்து அந்த 9 மணிக்கு போடுறாங்களா, அப்போ வந்து கொஞ்சம் வேலைங்கமா இருப்பேன், அப்புறம் உட்காந்து பார்ப்பேன். அது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பீங்க. பார்ப்பேன். 4 மணிக்கு கரெக்டாக பார்த்துருவீங்க. ஆமாம், இப்போ கொஞ்சம் வேலை இல்லாதக்கிறேன்ல, இப்போ உட்காந்து பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ண டே ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நான் மிஸ் பண்ணிடுவேன், ஆனால் வந்து எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கு இல்லையா, அதனால ஃபோன்லேயே பார்த்துருவேன் நான். ஓ நான் அதனால ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்குங்களா ஸ்வேதா இந்த மாதிரி ஃபேன் ஒருத்தவங்க பார்க்குறப்போ? நிறைய பேர் வெளியில் பார்த்து பேசியிருப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை ரசிக்கிறவங்க ரொம்ப நல்லா வீட்லேயே இருக்கு. அவங்க வீட்ல ஒரு ஆளா உட்காந்துட்டு
ஏன் சீரியலா இன்னொருத்தவங்க வீட்டுல உட்காந்து பாக்குறது? இங்கே அப்படியே காசிப் சொல்லி இப்போ இது நடக்க இல்ல, போகுது. அவ அப்படி பண்றா, அப்பளா? அவெல்லாம் அடங்கவே மாட்டா அப்படின்னு இவங்க கூட உட்காந்து இப்படி பேசுறது நல்லா இருக்கு இந்த மாதிரி புதுசா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபேன்ஸ்கிட்ட பார்த்தா கேட்கணும்னு ஏதாவது வச்சுருந்துருக்கீங்களா? ஏதாவது கூட கேளுங்க நீங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் நான் இருந்திருக்கும்ல? ஏதாவது நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல இதெல்லாம் நான் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் சீரியல்ல, அப்படி ஏதாவது இருக்கா? நீங்க ஏன் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதே இல்ல? அவர் வர ஃபைனலாக வருவோம் அவர்கிட்ட. ஃபைனல் எடுத்துருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டா அவர் உங்களுக்காக தான் நிறைய பார்க்குறாரு சொல்லுவாரு. இந்த சீரியல் தெரியும்ல. கேட்கணும். கேளுங்க சார், ஹை. கேளுங்க. இந்த சீரியல் 9 மணிக்கு பார்ப்போம், 4 மணிக்கு பார்ப்போம். ஆ. சின்ன மருமகள் சீரியலில் வந்து தமிழ்ச்செல்வி அம்மாவை ஃபுல் சீரியலில் பேர் சொல்லி தான் அப்பயுமே சொன்னாரு. உள்ள வந்து கேட்ட ஆனால் பொண்ணு. அங்கே இப்போ நேரில் பார்க்குறோம். ஆ. அடிக்கடி பார்ப்போம், நாடகம் பார்ப்போம். அடிக்கடி பார்ப்பீங்க. அவர் இப்போ என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம அடிக்கடி விடாமல் சீரியல் பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தர் வருவாங்க, அவங்களோட உட்காந்து சீரியல் பார்த்துடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோடையே வந்து நம்ம இந்த சீரியல் பார்க்குறதுல? சரி, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. தமிழ்ச்செல்விட்ட கேட்கணும்னு வச்சுருப்பீங்களே சீரியல் பார்த்தா. நடிப்புலாம் நல்லா இருக்கு, ஆ. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகேங்க. ஒன்றும் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது அவங்க பண்ணதுலே? இதான் ஞாபகம் வருது அவங்க பண்ணதுல? ஞாபகத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. கொஞ்சம் ஏன்னு கேட்டால் உடம்பு சரியில்லாதது, அதனால் கொஞ்சம் ஞாபக சக்திலாம் கம்மியாக இருக்குது எனக்கு. ஓகே. சரி, நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நமக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றி நடித்தா நல்லா இருக்கும்னு நமக்கு விருப்பம் இருக்கும்ல ஒரு ரசிகரா. அது நீங்கள் ஏதோ சஜஷன் சொல்லுங்கள் அவங்களுக்கு. அது இல்லை, நடிக்கிறது நல்லா இருக்கு, பக்காவா இருக்குன்ட்டாங்க. பக்காவாக இருக்கு. அதே கண்டினியூ பண்ணுங்கன்ட்டாங்க. ஆமாம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது இருக்கா சஜஷன் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு? இப்பதான் சொன்னீங்க. அவங்களுக்கு சொன்னேன், அவங்க வந்து இந்த போய் இந்த சாமியாண்ட கும்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. ம். தைரியமாக எதுவும் செய்கிறாங்க அவங்க. தைரியமா ஆமாம். அந்த மாதிரி சூப்பருங்க. தைரியமான பொண்ணுங்க நீங்க ஆமா, பேசிக்காவே. ஆமா. நான் பார்த்துக்கினே அப்படி சொல்லுவேன், ஆக்கிடுவேன் நானு. அந்த சின்ன மரும பாரு அதுதான் நல்லா எல்லாத்தையும் தைரியமாக செய்யுதுன்னு நான் சொல்லி கிடப்பேன். ம். நீங்க பாட்டுக்கு சின்ன மருமகள்ட்டு தமிழோட கேரக்டர் பத்தி பேசிட்டே இருப்பீங்க. ஓகே. பட் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி? ஏன்னா நீங்க ரசிக்கிற அந்த தமிழ் கேரக்டர் ஸ்வேதா அவங்களே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட இந்த சீரியல் ஒரே பார்க்கலாம். அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு பார்த்துதான். டிவியில் வருவாங்களா இன்னும் இங்கே வராங்களான்ட்டு ஒரு நீங்களாம் உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு அதிர்ச்சி. பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஷாக் ஆயிட்டீங்க. ஆமா. டிவில பாத்துட்டு இருக்கோம், திடீர்னு திடீர்னு நம்ம வீட்டுக்கு வராங்களே ம். அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ம், ம், ம். இப்போ நாங்கள் சீரியலில் பார்ப்போம், சீரியலில் பார்க்கக்கூடியங்க பூரா டேரெக்டாக நேராக வீட்டுக்கு வரும்போது நான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆகுது, ஆ, ஆ. சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆகுது எங்களுக்கு கூட. அதாவது சின்ன மருமகள் நாடகத்தை பார்ப்போம், நீங்கள் வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஷாக், அதிர்ச்சி ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதான் சும்மா நான் வேற ஏதாவது கேட்போன்ட்டு தான் உள்ள வந்தேன். இந்த மாதிரி அதிகமா சீரியல் பாக்குறவங்க வீடா சீரியல் தான் பார்ப்போம், அவங்க டேரெக்டாக நேராக வந்துட்டாங்களே ம். அப்படின்றது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. சூப்பருங்க, செமங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா உங்ககிட்ட? அவங்க எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பாங்களாமா. யாரு? என்ன திட்டுவாங்க, நாடகம் வீட்டுல திட்டிகிட்டே அத்தையே இருப்பாங்க. பாத்துங்கிறா பாரு, விடாத சாப்பிடாத கூட அப்படின்னு எங்க பொண்ணு ஒண்ணு திட்டுவாங்க. அப்படியா? ஆமா. திட்டிட்டே இருப்பாங்க. பார்த்தனா அத்தையே பார்த்துனே இருப்பேன், அதுக்கு என்ன திட்டுவாங்க. ஆனா சூப்பர். நீங்க என்ன வீட்ல இந்த மாதிரி தான் நடக்குமா? நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும் நீங்க? என்னால தான் ஆக்சுவலாக பார்க்கவே ஆரம்பிச்சாங்க டிவி. நீங்க தான் தமிழ்ச்செல்விக்கு சேர்ந்துருக்கீங்க. ஆமா. ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ எப்போ வந்து சொன்னீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க அந்த சும்மா serial? இருக்கும்போதெல்லாம் டிவி போட்டுருவேன் வீட்டில் இருக்கும்போது. எனக்கு லீவ் விடும்போது நான் வீட்டில் இருப்பேன். அப்போ டிவி போட்டுட்டு ஃபஸ்ட்டு என் கூடயே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கூடயே. அதனால வந்து இவங்க தான் பாருங்க ஸ்வேதா, இவங்க தான் அந்த ஃபேன். ஒரு டோட்டல் ஃபேமிலியுமே உங்களுக்கு ஒரு ஓட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்து அந்த ஒரு நெருப்பை பற்ற டிவி வச்சிருக்காங்க. ஓடலனாலும் அவங்க செல்லில் வச்சு நான் கேட்பேன், செல்லில் வைமா பார்க்கலான்னு பெரிய இருக்கும்போது. ஸோ இந்த முன்னாடியெல்லாம் சீரியலில் போடுவாங்களே, இப்போயும் போடுறாங்க. இப்போ திடீர்னு இந்த கேரக்டருக்கு பதில் இந்த கேரக்டர்னு ஒருவேளை அப்படி போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா, ஸ்வேதா யா, யா, இல்லைன்னா ஐயா. ஸோ ஒருவேளை என்ன, நான் அவ்வளோ ஃபேன் இல்லை, அந்த ஆனா ரியாக்ஷன் அதெல்லாம் தெரியணும். சொல்லாதீங்க, நான் நீங்க words தான். power இருக்குண்ணா. ஸ்வேதா இல்லாம தமிழ்ச்செல்வி கிடையாது, சின்ன மருமகள் சீரியல் கிடையாது. சரி சரி, அதுக்கு என்ன 2500 எபிசோடு நீங்க தான். ம். சரி, திடுதுப்புன்னு அந்த மாதிரி ஒரு நாள் போட்டீங்க, ஏதோ படம் நடிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 படம் நடிக்கிறாங்க, பிஸியா இருக்காங்க, டக்குன்னு மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், ஐயோ அது சின்ன பாப்பா வந்தால் நல்லா இருக்குமே, சின்ன மருமக காணுமே வாவ், அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஒரு டெய்லி அவங்க அப்படின்னு இருந்தா நல்லா நினைப்போம். இருக்குமே. தீனா வேற ஆளை மாத்திட்டாங்களே தீனா அப்படின்னு அதான் சீரியலே மாத்திருவீங்க அதானே? மாற்ற மாட்டோம், பாப்பானா இருந்தாலும் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக்குது இல்லை. ம், ம், ம். இல்லைங்க, நான் சும்மா ஒரு இதுக்காக கேட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இல்லைன்னா அந்த ஒரு மிஸ் பண்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும்ல. சரி, உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கணும்னு? நீங்கள் ஏன் இன்னும் அந்த இது வண்டி இருக்கீங்க? ஏன் உங்களை வீட்டுக்குள்ளே அழைக்க மாட்டேங்காங்க? என் மாமனார் குடும்பம் அப்படி இருக்கு.
இப்பதான் வந்துரு. ஓ ஐயோ நானே அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அந்த எபிசோடு என்னைக்குன்றது நமக்கு தெரியல. இல்ல கல்யாணம் மேபி நின்னுடுச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது Okay. நிக்குதா இல்லையான்னு இன்னைக்கு நைட் பாத்துருங்க. ஓகே. சூப்பருங்க. பட் தேங்க்யூ. உங்க பேர் என்ன? பொன்னரசு. பொன்னரசி. நீங்க தான் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பேர் 2 பேர் அவங்க ஃபேமிலியில உள்ள மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஒருத்தர கூட்டிட்டு வரேன் நான். ஆமா இருங்க, அடுத்த ஆளை நான் கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ பொன்னரசி. நம்ம அக்காவை கூப்பிடுங்க அடுத்து. இந்த சீன் மட்டும் பார்த்துடலாமா? அதுல சவுண்ட் கம்மியா இருக்கு. பயங்கரமான எபிசோட் நீ தான் வந்திருக்கோம். தொடர்ந்து போறான். ஓகே, பயங்கரமான ஒரு சீனா இருக்கு. நான் நினைச்சேன் கண்டிப்பா கட் பண்ணி தொடரும் போடுவாங்கன்னு. போட்டாங்க. எப்படி இருந்துச்சு? சீரியல்ல எல்லாம் நடக்குது. முக்கியமான ஒரு போர்ஷன்ல போட்டாங்க தொடரும்ட்டு. இல்லை நல்ல ஒரு கட்டம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பாட்டுக்கு, ரொம்ப சூப்பராக. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க தாலி கட்டிடுவாரா இல்ல கட்டாம இருப்பாரா? நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? தொடரும் போட்டாங்க. கட்ட முடியாது. ஏன்? சாமி இருக்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு கூட துணையா. எனக்கு இப்பதான் தெரியுது இவங்களைய வீட்டுல திட்டுறாங்கன்னு எதுவும் பண்ணாம சீரியலுக்குள்ள முழுகிட்டாங்க. அம்மா ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நடக்க விட மாட்டாரு அவரு. நீங்க விட மாட்டீங்க. சாமி விடாது அவங்கள. அதுதான் வேண்டின்னு உக்காந்துக்கிட்டு தெரியல. ஆமா ஆமா, அந்த மாதிரி என்ன சாமிகிட்ட போயிட்டாங்க, அவ்வளவுதான். இனிமே ஆமா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது அப்படின்றீங்க. நடக்காது. ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த சீன் எப்படி இருந்துச்சு? த்ரில்லிங்கா இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்தது. நைட்டு தெரியும் என்னன்னு. நைட்டு தெரியும் என்ன ஏது அப்படி. உங்களுக்கு என்ன கெஸ்? நடக்காதுன்னு தோணுது. நடக்காது. ஏன்னா பக்தியா இருக்காங்கல்ல ரொம்ப. ஓ வா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க என்ன ஒரு ட்விஸ்ட் தரீங்க? அவ்வளவு நம்பிக்கையான ஒரு வேளை நடந்துருமா? அதுதான் என்ன என் வாய் என்கிட்ட கிளறாதீங்க, நான் சொல்றேன். நான் ஒரு இந்த வாய் டக்குனு ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா நான் மொத்தத்தையும் கொட்டிடுவேன். அப்புறம் சொல்லுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு இந்த எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் பாப்போம், செக் பண்ணுவோம். நீ நைட்டு தெரிஞ்சிடும்ல. இல்ல நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க, நடக்குமா நடக்காதா? நடக்காது. நடக்காது. மொத்த குடும்பமே என் மேல அவ்வளவு நம்பிக்கை. தமிழ் செல்வி மேலையும் சாமி மேலையும் பயங்கர நம்பிக்கை. ஆலிவரம் கேட்டு வந்து இந்த தாயமான பாட்டு பாடின உடனே நடக்காது. அதுக்கேற்ற பாட்டு வேற. ஓகே, ஸோ அதனால வந்து அது பயங்கர. நீங்க எவ்வளவு நாள் பாக்குறீங்க சீரியலு? நாங்க இப்பதான் கொஞ்ச நாளா பாக்குறேன். வீட்டுல எல்லாம் பாக்க இவ பாக்கத்தா, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அப்படி இல்லை. ஈழி போட யோசிங்க, கிச்சன் போனாலும் இந்த சீரியல் ஓடுது. எங்க ஹஸ்பண்ட் பாப்பாரு வீட்டுல. அவரா இருக்காரா? இல்ல அங்க பக்கத்துல பாக்க. ஓகே ஓகே, அவரும் ரெகுலரா பாக்குறாரு. அவர் போன்லயே பாத்துறாரு நைட் ஆனா ஃபுல்லா. சாமைங்க. சார் சொல்லுங்க, இந்த சீன் மேக்கிங் பத்தி சொல்லுங்க. நிறைய பாக்குறாங்க. எல்லா வீட்லயுமே போய் பார்க்க போனா அதுதான் ஓடிங்க இருக்கும் இந்த டயத்துல. ஆமா சூப்பருங்க. வரப்பே அதே மாதிரி 9 மணிக்கும் பார்க்க போனா அதே மாதிரி தான் அந்த எல்லா வீட்லயும் இந்த சீரியல் ஓடிட்டு இருக்கும். ஆமா ஓடி இருக்கும். ஓகே, என்ன சின்ன மருமகள் ஃபேன்ஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா பயங்கர எல்லார் வீட்லயும் அதான் பாக்குறாங்க. நினைச்சேன் ஏன் இவ்வளோ எனக்கு ரொம்ப தூரமா இந்த லொகேஷன், ஏன் எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அங்க இல்லையா, ஏன் இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த ஏரியாவே ஒரு மாதிரி இந்த கூகுள் மேப்ல காட்டும்ல, இந்த ரெட் காட்டும்ல, அந்த மாதிரி இங்க மட்டும் 4 மணிக்கு இந்த சீரியல் பார்த்துட்டே இருக்காங்க அதிகப்படியா அப்படின்றத கண்டுபிடிச்சோம். நிஜமா அந்த மாதிரி இது பண்ணி தான் கண்டுபிடிச்சிங்களா? ஆமா, எங்க பெரிய டெக்னிக்கல் டீமே இருக்கு அந்த மாதிரி. ஓகே, எப்படி இவங்கெல்லாம் தமிழ் செல்வியை நம்பினாங்களோ அந்த மாதிரி நீங்க எனக்கு நம்பிதான் ஆகணும். ஓகே, ஸோ நீங்க சொல்ல இந்த சீனே பயங்கர ஒரு மாதிரி பெக்குலியரா இருந்துச்சு. கேமரா ஆங்கிள்லாம் போக ஒரு மாதிரி. இந்த சீன் மேக்கிங் பத்தி சொல்லுங்க. அதுல எனக்கு தான் ரொம்ப டஃப்பா இருந்தது. எனக்கு இந்த பாட்டு சின்ன வயசுல கேட்டிருக்கேன். சும்மா ஸ்டார்டிங் மட்டும் தெரியும். தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, இது மட்டும் தெரியும். சின்ன வயசுல இது மட்டும் நான் பாடிட்டு இருந்திருக்கேன். நான் நினைச்சேன் வெறும் ஸ்டார்டிங் அந்த பிட்டு மட்டும் தான் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கிட்டு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஈஸியா இருந்துச்சு. சோ ஈஸி. இந்த ஒரு லைன் மட்டும் முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா ஃபுல்லா 108 அம்மன் பேரு இருக்கும். அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண நான் உட்காந்து. இந்த சீனுக்காகவா கட் பண்ணிலாம் எடுக்கல? இல்ல கட்டெல்லாம் போச்சு. இருந்தாலும் ஃப்ளோல நான் சொல்லணும்ல அந்த அம்மன் பேரை டக்கு அப்படியே டேரக்டர் படிப்பாரு, நான் அதை பாட்டா பாடிட்டே இருப்பேன். நான் மனப்பாடம் பண்ணேன், இருந்தாலும் அவர் சொல்ல அப்படியே நான் அந்த 108 அம்மன் பேரு சொன்னீங்களா? என்னங்க அந்த இந்த ஆங்கிள் சுத்தும் போதெல்லாம் நம்ம அதை கரெக்டா சொல்லணும். இப்படின்னு வரப்பெல்லாம் நம்மளுக்கு ஒன்னொன்னா தான் அம்மன் பேரை சொல்லி எடுத்தாங்க. அந்த ரவுண்டா போறப்ப ஒரு 15 அம்மன் பேரு
லைனாக சொல்லணும். அது அப்படியே டேரக்டர் படிச்சார் டக்கு டக்கு டக்குன்னு நான் சொன்னேன், அப்படியே கேமரா அப்படி வீடியோ சுற்றி அப்படியே வந்து நிற்கும். கேமராமேன் சூப்பராக பண்ணியிருப்பாரு இந்த சீனை. ஏன்னா நாங்களும் அது பார்க்குறப்ப பார்த்தோம், அந்த சீரியல் இப்போ சீன் பார்த்துட்டு இருந்தோம்ல, அங்கே நடக்கணும்னு நீங்கள் லிப்ஸிங் பண்ணிட்டே இருந்தீங்க, உங்களை அடக்க முடியாமல் நீங்கள் பொங்கி வெடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சரி, நீங்கள் எல்லாருமே ஒரு கெஸ்ட் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்கள், நடக்குமா நடக்காதா? நடக்காது கல்யாணம். நடக்காது. ஒருவேளை நடந்துருச்சுன்னா? நடக்காதுங்க. அப்படியா? ஆமா, அம்மன் துணை இருக்காங்க, அதனால நடக்காது தானேம்மா? நடக்காது. நடந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? டிவி பார்த்துட்டு அவ்வளோதான். எதனா சொல்லி கிடப்போம். ஐயோ பாரு எப்படி ஆயிடுச்சு நம்ம பிள்ளை, நான் பார்த்தோமே, அது சாமி கும்பிட்டுச்சே, இவ்வளவு சாமி கும்பிட்டுச்சு, இப்படிலாம் பண்ணிடுச்சேன்னு அதான் சொல்லி கிடப்போம். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இந்த அம்மா எல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா உட்காந்து ஃபீல் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி ஆமா. சீரியல் கேரக்டரோட கனெக்ட் ஆகி அந்த ஒரு விஷயம் பார்க்குறப்ப பயங்கர ஹானஸ்டா இருக்கு, ஹார்ட் ஃபெல்ட்டா. அவங்க ஒரு மாதிரி யதார்த்தமா பேசுறாங்க பார்த்தீங்களா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி போல. அதான் அவங்க ஸ்வேதாவை பார்க்கல, தமிழ் செல்வியை தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதான் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வெளில மீட் பண்ணியிருக்கீங்களா யாரையாவது? உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்திருக்கா? நான் வந்து ஊருக்கு நான் நிறைய கொஞ்சம் மாசம் கொஞ்சம் ட்ரிப்பு போவேன். இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் போகாத இடத்துக்குலாம் போவேன். அப்போ போகிறப்போ ரொம்ப இந்த ஏஜ்டாக இருக்காங்களா, அவங்களாம் தான் வந்து கட்டி பிடிச்சிட்டு கிள்ளிட்டு என் செல்லம் தங்கம் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் நான் சில டைம் எமோஷ்னலாலாம் இருக்கேன். இவ்வளோ அவங்களுக்குள்ள நான் போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. ஹலோ சிஸ்டர், நீங்கள் எந்த ஊர்? சென்னை. சென்னை, சென்னை ரைட். தான் நான். சரி, எப்படி இந்த சீரியல் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு? காலேஜ் படிக்கும்போது இந்த ரீல்ஸ் வீடியோலாம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோக்ராம் டக்குன்னு இந்த ஆஃபர் இருந்துச்சு, அப்படியே போயிட்டேன். ஓகே ஓகே, அதனால் அதில் நடிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஓகே ஓகே. ஸ்மால் ஸ்க்ரீன் டு டிவி, வெள்ளித்திரை, அதுக்கு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், ரைட். ஒன் ஸ்க்ரீன் டு சரி, டிவி. இன்னொரு டவுட்டு, கோச்சிக்காதீங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா மேற்கொண்டு நடிப்பீங்களா? நடிப்பேன், கண்டிப்பா நடிப்பேன். ஓகே ஓகே, வெரி குட். அவர் ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஆளு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு அவர் பேர் தெரியுமா? என்ன பேர்? எனக்கு தெரியாது. தெரியும், மாரியா? எனக்கு தெரியும். சரி, இருக்கட்டும், அப்படியே ஒரு சர்ப்ரைஸா சர்ப்ரைஸா இருக்கட்டும். பாத்தீங்களா, full surprise தான் இருக்காங்க. ஃபுல் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஏன்னா பொதுவாவே இல்ல இல்ல, நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம்ல ஹீரோயின்ஸ் யாராவது நீங்க கல்யாணம் நம்ப ஆச்சா? மாட்டீங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அஸ்வினி அக்கா, இப்போ அவங்க அந்த கேள்விதான் என்கிட்ட கேட்டாங்களே. என்ன அதே கேள்வி இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு கல்யாணம் இருந்தோம். நடிப்பீங்களா? ஏன்னா அவளுக்கு பண்ணிக்காதீங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி அது இதுன்னு இருக்கும், நடிக்க வராம போயிட போறாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அது சும்மா மேரேஜ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ இந்த டயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இப்போ கேட்குறப்ப ஸ்வீட்டாக இருக்குது, பயங்கர ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு லைஃப் பார்ட்னர், கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம நீங்கள் நடிக்க போங்கன்ற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுதான் நம்ம தேவைப்பட்ட ஒரு மச் நீடட் சேஞ்ச். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு உங்களுடைய ஆக்டிங் அந்த கரியரில்? அவருக்குமே தெரியும் இதுதான் ஏஜ், நமக்கு இந்த ஏஜ்லாம் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. இப்போ நானும் ஸ்கூல் காலேஜ்லாம் திருப்பி போகணுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்போ நம்ம நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ அதெல்லாம் பண்ணணும்னு அவருக்குமே வந்து தெரியும். அதுவும் எனக்கு இந்த வேலை அவ்வளோ பிடிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த வேலையை, அவர் என்ன லவ் பண்ணுறது. அதனால நீங்கள் வேலையை லவ் பண்ணுறீங்க, அவர் உங்களை லவ் பண்ணுறது வேலையை வச்சுருக்காரு. சூப்பருங்க, பயங்கர ஹாப்பி உங்களோட சேர்ந்து நம்ம தமிழ்ச்செல்வி அதாவது ஸ்வேதாவை செலிப்ரேட் பண்ணி அவங்களோட சீரியல் லைவாக பார்க்குறதுல. எங்களுக்கு ஏதாவது எனக்கு டீ காஃபி ஏதாவது எனக்கு போட்டது. ஆனால் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் போட போகிறது இல்லை, தமிழ்ச்செல்வி நம்மளுக்கு எனக்காக போட்டு தர போகிறாங்க. ஓகே, ரொம்ப பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸ்வேதா இப்போ டீ போட போகிறாங்க ஃபார் ஹர் ஃபேன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பாத்திரம் இருக்கு, அதாவது இல்லைம்மா, போடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடலாம். பாத்தனை இருக்காவா? டீ போட்டிருக்கீங்களா முன்ன பின்ன? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க ஒருத்தருக்கு மட்டும் போட சொல்லி. அது ஓகேங்க, சும்மா அவங்க தான் ஃபுல்லா ஊத்தி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, டன். பத்த வச்சிடலாமா? ஓகேங்க. தண்ணி ஊத்தி போடுவீங்களா ஊத்தாம போடுவீங்களா? கொஞ்சம் ஊற்றும். கொஞ்சம் தாங்க. அப்போ நீங்க கேக்குற மிக்சிங்க பார்த்தா டீ போற இல்லனா சில பேர் வீட்ல தண்ணி ஊத்தி குடிப்பாங்க, சில பேர் வீட்ல அப்படியே திக்கா. நீங்க ரெகுலரா போடுவீங்களா நீங்க டீ காஃபி? நான் நல்லா சமைப்பேன். அப்படியா? வாவ். கூடிய சீக்கிரத்துல வந்து உங்க சேனலுக்கு குக்கிங் வீடியோவா நான் தரேன். வாக்கு கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களை காப்பாற்ற முடியாது. அஸ்வினி அக்கா விட மாட்டாங்க, எனக்கு சமைக்க தெரியும். நீங்க சமைக்க தெரியும்னு சொல்லி இருக்கீங்களாமே. சூப்பரா சமைப்பேன் நான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இனிமே. எல்லாரும் என்ன பாக்குறீங்களே, நான் ஒரு விதமா டீ போடுவேன். ஆனா அது நீங்க போடுங்க, அதுதான் ப்ராப்பர் நான் டீ. இப்பவே போட்டு கொதிக்க விடுவேமா? நீங்க எப்படி? ஏங்க நான் அப்படிதான் போடுவேன். அப்படிதான் போடுவீங்களா?
நானும் அந்த மாதிரி தான் டீ போடுவேங்க. சேம் டீ நானும் அந்த மட்டும் மாதிரி தான் போட்டு டீ எனக்கு போடுவேன். ரொம்ப நாள் ஆச்சா, அதனால கரெக்டா போறேனான்னு தெரியல. காஃபி தான் நான் இப்போ நிறைய போட்டு குடிப்பேனா. காஃபி தான் நிறைய போட்டு குடிப்பீங்களா? இன்னும் கொஞ்சம் போடுவோம் லைட்டா. டீ தூள் தான் நீங்க எடுத்து வச்சீங்க, அதான் சரி டீ தான் நீங்க குடிப்பீங்க போல இருக்கு. அதோட சேர்த்து இதுவும் போடுங்க, காபி பவுடரும் இப்போ போடுங்க. டீ தூள் புதுசா ஒன்று கொடுப்போம் அப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா. எல்லாரும் ஃபேமிலி ஃபுல்லா குடிக்கணும். நான் வந்த அன்னைக்கே என்ன துரத்தி விட பாக்குறீங்க. ஏங்க நல்லா இருக்குங்க. ஒரு தடவை வீட்டில் டீ தூள் கம்மியா இருந்துச்சுன்னு நான் காப்பி தான் தூளையும் பண்ணிருக்கேன். கலந்து அது யாருக்கும் கொடுக்க மாட்டான், நான் மட்டும் தான் குடிப்பேன். அது ஒரு மாதிரி செம்ம அது டேஸ்டா இருங்க, இருக்கும். ஐயோ கவுண்டிங் விட்டேன், நான் எத்தனை ஸ்பூன் போட்டேன்னு மறந்துட்டேன். எத்தனை ஸ்பூன் போதுமாமா? போதும். அவங்க கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. போதும் போதும் அப்படின்றாங்க. போதம்மா, எங்க ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு, நீ பாட்டு சர்க்கரை அள்ளி கொட்டிடாத. ஏலக்காய் போடுவீங்களா? போடுவோம். ஏலக்காய் இருக்கா? நான் எங்க வீட்டில் மாங்காய்லாம் போடுவேன். மாங்காய் 2 பீஸ் போடுவேன் நான் டீல. வீட்டுக்கு வரவே மாட்டேன். பாருங்க, சக்கரை டப்பாவை யாரும் இப்படி எல்லாம் தட்டவே மாட்டாங்க. ஸ்வேதா என்னடான்னா இப்படி சுத்தி இப்படி தட்டுறாங்க சக்கரை டப்பாவை. தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் எதுவுமே சொல்லி, அது ஒரு புது டெக்னிக். டக்குன்னு டப்பா திறக்கணும், தட்டி காட்டுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். சே அப்படிலாம் இல்லைங்க. நான் அப்போ இப்படி சொல்லணும்னா தமிழ்ச்செல்வி மாதிரி தாங்க ஸ்வேதா. அவங்க நல்ல பொண்ணுங்க. இருக்காமா? இருக்கு ஏலக்காய். அதான் ஆனால் இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. எப்படியும் வடிகட்ட போகிறோம். கட் பண்ணி போட்டுடலாமா? சரி. சும்மா எங்க ஆங்கர் அங்கனாக்கு ஐடியாவை பார்த்தீங்களா? ஆமாங்க. பல டீகள் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, பல பேருக்கு போட்டு கொடுத்துருக்கேன். டீ குடிச்சிட்டு ஒரு என்னை விட்டு போவே மாட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு நாள் டீ போட்டு தாங்க. கண்டிப்பாங்க. உங்க மேரேஜ்ல டீ போட்டு தாங்க. டீ செக்ஷன் நான் தான். சரி, என்னைக்கு அப்படியே கையோட சொல்லுங்க. ஃபேன்ஸ் வீட்டில் வேற இருக்கீங்க. உங்க மேரேஜ் என்னைக்குன்றதையும் பேசி இருக்கு. அது என்னது? என்னது? ஆஹா, ஏலக்காய் டப்பா அது. எங்கெல்லாம் கூப்பிடுங்களா? வருவீங்களா நீங்க? கூப்பிட்டா வரும். எங்க நான் கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுவேன். எனக்கு என்னன்னா, நிஜமா நான் கூப்பிடுவேன். அவங்க இந்த சீரியல் பார்த்து உண்மையா வந்து நம்பிட்டு இருக்காங்களா தமிழ் செல்வியா? நினைச்சு பாருங்க. அங்க வந்தோடனே நீங்க சீரியல்ல வேற ஆளு கல்யாணம் பண்ணீங்க, இங்க வேற ஆளு கல்யாணம் பண்ணீங்கன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இங்க ஹீரோக்கு வந்து ஒரு டீ ஏதோ அடிப்படுற சீன் மாதிரி பாம்பு கொத்தின சீன் ஏதோ நடிச்சிட்டு முடிஞ்சிச்சு. அவரு வெளியே போயிட்டு இருக்கும்போது ஐயோ பாம்பு கொத்திச்சுன்னா நார்மலா நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாமா. அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியுமா, சீரியல் நடிக்கிற பொண்ணுங்களுக்கு சில பிளஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கல்யாணத்துல என்னென்ன சாரி எல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் வந்து முன்னாடியே நடிச்சு ட்ரையல் பாத்துக்கிறது. ஓகே, இந்த மாதிரி பார்த்து எனக்கு வந்து 2 வாட்டி நடந்துச்சு இந்த சீரியல் கல்யாணம். ஃபர்ஸ்ட் நின்னு போற கல்யாணம், அதுக்கு ரெட் போட்டேன். ஒரிஜினல் கல்யாணத்துக்கு வயலட் போட்டேன். ப்ரோமோக்குள்ள கல்யாணத்துல வந்து ப்ளூ போட்டேன். 3 கலர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்தாச்சு. வந்து என் கல்யாணத்துக்கு நான் என்ன கலர் சாரி போடணும்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர், எப்படி பிரில்லியன்ட். இது பயங்கரமான ஐடியாவா இருக்கு. இத்தனை நாள் இது தெரியாம போச்சு. எல்லாத்தையும் நம்ம இதுலயே ஒரு ட்ரையல் பார்த்து அந்த காஸ்டியூம் எது நமக்கு செட் ஆகும், தாலி கட்டும் போது எப்படி ரியாக்ஷன் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல். ஆடா பாவிகளா. ஓகே, உண்மையாவே கொதிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாவே டீ வாசனை வருதுங்க. டீ பயங்கரமா தான் போட்டுருக்கேன். டீ ஆமாங்க, நைஸ். எடுத்து போய் சேரு. ஆமாமா, பாருங்க, தன்னோட ஃபேனுக்காக வேர்த்து விறுவிறுக்க டீ போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பேசிக்கா? அந்த டீ காஃபி தாண்டி உங்களுக்கு ஒரு பயங்கரமான இந்த ஃபுட் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா என்ன ஃபுட்? ஸ்வீட்ல வந்து ப்ரௌனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் நிறைய திட்டு வாங்கி எனக்கு வாங்கியே தர மாட்டான். இங்கதான் இருக்கா? அப்படியா? சாப்பிட்டா நான் வந்து குண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர மாட்டாங்க. ஆனா ப்ரௌனி தான் உங்களுக்கு ரெகுலரா பிடிக்கும். எனக்கு 3 வேளையுமே ப்ரௌனி மட்டுமே கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா சரியான ப்ரௌனி பைத்தியம். என்னங்க சொல்றீங்க? ஆமா, எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும். இத வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கி வரட்டுமா? வேணாமா. எனக்காக ப்ரௌனி. என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? இன்னைக்கா சமையல் சாப்பாடு, வெள்ளை சோறு, கீரை. கீரை? என்ன கீரை? சிறுகீரை. தொட்டுக்க என்ன பண்ணீங்க? தொட்டுக்கு அப்பளம் வறுக்கணும். நாளையில இருந்து அப்பளம் இருக்கா? ஆகி போச்சு. இங்க பாருங்க, நாளையில இருந்து ப்ரௌனி தான். வெந்தி சாப்பாடு. நாளையில இருந்து லஞ்சுக்கு ப்ரௌனி தான். வேணாமா, அப்பளம் தான் நான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க எல்லாரும். சொல்லலாமா? ஏங்க இல்ல ஓகே ஓகே. எனக்கு நான் எவ்வளவு சமையல்காரி தெரியுமா? நான் ஏதாவது ரூம்ல இருந்தேன்னா
குழம்பு கொதிக்கிறதுலயே உப்பு கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியும். வாவுங்க, ஆமா தானே, நம்ம உப்பு கண்டுபிடிச்சிரும் தானே கொதிக்கிறது இல்ல. பல இந்த மாதிரி டெக்னிக் பல chef க்கு வச்சிருக்கீங்களா? தாங்க தெரியும். சூப்பர். உப்பு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுலயே வந்து உப்பு கம்மியா இருக்குன்னு நமக்கு அப்படியே சென்ஸ் பண்ணிடலாம். பக்கத்து வீட்டுல சமைக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அது என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு ஸ்மெல். எந்திரிச்சு யோசிப்பாங்க, எனக்கு கண்ணை மூட்டை, அங்க மீன் குழம்பு, இங்க சிக்கன் குழம்பு. பேசாம நம்ம இது இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை சமைப்பேன். சூப்பர். பிரான் நல்லா சமைப்பேன் நான். எனக்கு வேற பசிக்க ஆரம்பிக்குது. டீயை சீக்கிரமா போட்டு முடிங்க, நாங்க அதை இல்லைன்னா அந்த பிரான் மூடுக்கு போயிடுவோம். அது தயிர் மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்குப்பா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஈவினிங் முடிஞ்சது. ஈவினிங் மேரிகோல்டு பிஸ்கெட்டு, டீ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஸ்கெட்டை ஊற வச்சு சாப்பிடுறது டீல. நான் கொஞ்சம் மோசமா சாப்பிடுவோமா? வேண்டாமா, சாப்பிடுமா. சாப்பிடுங்க, என்ன இப்ப டீல பிஸ்கெட் ஊற வச்சு அதை ஸ்பூன்ல எடுத்து அப்படி சாப்பிடுவேன். காலையிலயும் சாயந்தரமும் டீ குடிக்கும் போதெல்லாம் நாங்கள் பிஸ்கெட் சாப்பிடுவோம். நான் இப்ப டீ காஃபி எல்லாம் விட்டுட்டேம்மா, 3 மாசம் ஆகுது. அதனால குடிக்கிறது இல்ல. அது விட்டா எனக்கு வெயிட் குறையுது. டீ காஃபி விட்டாவா? ஆமா, இப்பதான் தெரியுது எனக்கு ஏன் வெயிட் ஏறிட்டே இருக்குன்ட்டு. நான் ஒரு நாளைக்கு 7 காஃபி அப்படிலாம் குடிச்சிட்டு இருந்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் காஃபி விடுவோம்னா காஃபி விட்டு நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஸ்கின்ல இருந்து வெயிட்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சது. இல்ல ஒரு வீடியோல என்னென்ன ஆமாங்க, வீடியோல வெயிட் லாஸ் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், எஸ், அதுக்கு அது மாதிரி சாரி டிப்ஸ், சாரி வெட்டிங் டிப்ஸ், பல டிப்ஸ்கள், பல டிப்ஸ் கொடுக்கும் ஸ்வேதா. வந்துருச்சு, அவ்வளவுதான் இந்த எண்டு. இப்ப வருமா எப்ப வருமோ, இந்த பாட்டுக்கு ரைட்ஸ் இருக்குமோ? இல்லையா? நல்லா புகை விடணுமா? இங்க பாருங்க, இவனை நல்லா வீடியோ நல்லா புகை விடுங்க அப்படின்றான். என்னம்மா கலரே வர மாட்டேங்குது? அதுக்கே டீ தூள் கொஞ்சம் கம்மியா போட்டீங்க. அதுக்கு நம்ம டைம் விட மாட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, இது வந்து டாடா கோல்டு தானே இது. இது நம்ம டீ தூள் போட்டு பொச்சி மேரி கோல்டுனா 2 ஸ்பூன்ல கலர் வரும். ஆமா, இது இந்த மாதிரி தடியா இருக்கிறது வந்து லைட்டா பரவாயில்ல, உங்களுக்கும் தெரியுது. ஆமாங்க, நானும் ஒரு நீங்க சமையல்காரி மாதிரி, நான் சமையல்காரங்க. ஆமா, என்னது அல்வா? அசோக் அல்வா ஸ்பெஷலிஸ்ட் நானு. உங்களுக்கு பண்ணித்தரேன் ஒரு நாள். பண்ணித்தரணும் சொல்லிட்டு எல்லாம் ஏமாத்த. கண்டிப்பா. போட்டுக்கணும். கலர் வேணா போட்டுக்குமா? கேசர் பொடி எடுங்க. இருங்க இருங்க. இப்போ ஓகே, வந்துருச்சு. ஸ்வேதா அவங்களுடைய ஃபேனுக்காக அவங்க வீட்டிலேயே வந்து டீ போட்டிருக்காங்க, அழகா சூப்பரா போட்டிருக்காங்க. ஆஹா, ஸ்வேதா, நீங்க ஸ்வேதா டீ ஸ்டால்னு இல்ல தமிழ்ச்செல்வி டீ ஸ்டால்னு ஆரம்பிக்கலாம். ஃபுல்லா உங்க ஃபேன்ஸுக்கு மட்டும், அவங்க மட்டும் தான். சின்ன மருமகள் சீரியல் மட்டும் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு 3 கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா டீ ஃப்ரீ. அந்த மாதிரி கடையில் எழுதி போடுறேன். என்ன ஆச்சு? ஆமா, 3 கேள்வி அப்படின்ற மாதிரி அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்ச்செல்வி டீ ஸ்டால்ல உங்களுக்கு டீ ஃப்ரீ. ஐயோ ஆடுமா. நாங்க உங்களுக்கு டீ, எனக்கு பாருங்க. ஒரு டீ. சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ஒரு 1/2 லிட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னாச்சு? பிஸ்கெட் மேரிகோல்ட். வாங்க, ஈவினிங் டைம் மேரிகோல்ட் பிஸ்கெட்டோட இந்த டீ சொர்க்கமா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இந்த காம்போ? எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதாவது அவங்க இந்த கல்யாண பொண்ணா அதுவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க குடிக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க. நாங்க வெளியே கூட போய் டீ குடிப்போம், உங்களுக்காக நான் போட்டு தரேன். சூப்பர், சாம. பிஸ்கெட் எடுத்துப்பாங்க. நீங்க எடுத்துக்கோமா. ஹாய், ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சூப்பருங்க, இந்த டீ உங்களுக்கு. எனக்கு இந்தாங்க, நான் எடுத்துக்கிறேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படியே. அதோட உண்மையான பிஸ்கெட் ஃபேனுங்க. அப்படியே இந்த குழந்தைங்க கை மாதிரி வச்சாங்க, 5 பிஸ்கெட் ஒரே வரல எடுத்துட்டாங்க. உண்மையாவே நீங்க திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பிஸ்கெட் ஒருத்தவங்க எடுத்து நான் பார்த்ததே கிடையாது சத்தியமா. சும்மா சாப்பிடுவேன், அவ்வளவுதான். கரெக்ட் தாங்க, சூப்பர். சியர்ஸ். ஐயோ தொட்டு பரவாயில்ல, சியர்ஸ். சூப்பருங்க. ஸோ வந்து தேங்க்யூ தமிழ்ச்செல்வி என்கிற ஸ்வேதா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபேன் வீட்டில் அழகாக ஒரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் தருணம்
ஏற்படுத்தி கொடுத்தோம். அவங்களும் பயங்கர ஹாப்பி. நீங்கள் எவ்வளோ ஹாப்பி இந்த ஒரு ஷோ, இந்த ஒரு எபிசோட் மூலமாக? நான் ரொம்ப ஹாப்பி. அதுவும் இவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு ஃபேமிலியோட என் சீரியல் உட்காந்து பார்த்துட்டு அவங்க வீட்டில் டீலாம் குடிக்கிறது நான் செம்ம ஹாப்பி இன்னைக்கு. இந்த நான் மாதிரி கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன், வந்துருங்க. கூப்பிடுங்க, வரேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா நான் வந்ததுக்கு இன்னைக்கு? சந்தோஷமா இருக்குதுமா நீ வந்தது எங்களுக்கு. டீ எப்படி இருக்கு? டீ நல்லா போட்டு கொடுத்துக்கிறீங்க, பிஸ்கெட் கொடுத்தீங்க, வந்து சந்தோஷமா இருக்குது. அங்கே பாருங்க, அவரை முடிச்சுட்டாருங்க பிஸ்கெட் ஃபுல்லாக. சீரியஸா எனக்கு என்னன்னா, நாளைக்கு வந்து ஒரு சிம்ரன் சாங்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா சிம்ரன் திடீர்னு நம்ம பார்க்குறப்ப அவங்களும் இந்த மாதிரி ஸ்வேதா மாதிரி வந்து நமக்கு டீ போட்டு கொடுப்பாங்க போல. வந்து எங்களுக்கு டீ போட்டு பிஸ்கெட் கொடுத்துச்சுன்னு சொல்லிக்கின்னு பார்த்துன்னு உட்காந்துருப்போம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸ் விஷஸ்ங்க உங்கள் கல்யாணத்துக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 500 இல்லை 1000 எபிசோடோ அப்போ வந்து நம்ம இன்னொரு வீட்டுக்கும் போகிறோம். உங்களோட ஃபேன்ஸ் வீட்டுக்கு போய் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ SS Music. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா and ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல் உலகமெங்கும். Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.